அடுத்த 100 நாட்களில் கண்டிப்பாக இது நடந்தே தீரும். அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்கள் என்பவர்கள் வெளிப்படையில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளார்ந்த உலகத்தில் தீவிரமான ஆழமும் உறுதியும் கொண்டவர்கள். இவர்களின் சிந்தனை எப்போதும் மேற்பரப்பில் நிற்காது. மனிதர்களின் மனம், சூழ்நிலை, உண்மை, பொய் என்ற இரண்டின் இடைப்பட்ட கோடுகள் ஆகியவற்றை ஆழமாக ஆராயும் தன்மை இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஒருமுறை முடிவு எடுத்துவிட்டால் அந்த முடிவை எட்டுவதற்காக எந்த தடைகளையும் பொருட்படுத்தாமல் முன்னேறுவார்கள். இவர்களின் பார்வை கூர்மையானது. சொல்லப்படாத வார்த்தைகளையும் உணர்ந்து கொள்ளும் சக்தி இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு ஆழமான கடலை போல. மேலே அமைதி, அடியில் பேரலை. உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை உயிரோடு இணைந்தது போல் நிலைத்திருக்கும். வலி, தோல்வி, துரோகம் போன்ற அனுபவங்கள் இவர்களை உடைக்காது. மாறாக அவை அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். தங்களின் உள்ளார்ந்த போராட்டங்களை அமைதியாக எதிர்கொண்டு அதிலிருந்து புதிதாய் எழும் புனர்ஜென்ம தன்மை விருச்சிகம் ராசியின் முக்கிய அடையாளம். உறவுகள் மற்றும் நம்பிக்கை. உறவுகளில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகவும் தீவிரமானவர்கள். மேற்பரப்பான நட்பு இவர்களுக்கு பிடிக்காது. மனதோடு இணையும் மனம் உறவையே விரும்புவார்கள். ஒருவரை தங்கள் உலகத்திற்குள் அனுமதித்து விட்டால் அந்த நபருக்காக எந்த அளவுக்கு தியாகம் செய்ய தயார். ஆனால் நம்பிக்கைகளை சிதைத்தால் அதை மறைக்கவும் மன்னிக்கவும் இவர்களுக்கு நீண்ட காலம் தேவைப்படும். காதலிலும் நட்பிலும் முழுமையாக ஈடுபடுவதால் இவர்களுடன் இருக்கும் உறவு வாழ்க்கையை ஆழமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். வேலை மற்றும் வாழ்க்கை இலக்குகளில் லட்சியம். விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களுக்கென ஒரு தனித்த பாதையை உருவாக்குவார்கள். சவால்கள் அதிகமான துறைகள் இவர்களை ஈர்க்கும். ஆராய்ச்சி, ரகசியம், மேலாண்மை, மருத்துவம், உளவியல், காவல் அல்லது விசாரணை போன்ற துறைகளில் இவர்களின் திறமை வெளிப்படும். தோல்வி வந்தாலும் அதை ஒரு பாடமாக கொண்டு அதிலிருந்து இன்னும் உறுதியான திட்டத்துடன் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். இவர்களின் வெற்றி வேகமானது அல்ல, ஆனால் ஆழமானதும் நிலையானதும். ஆன்மீகம், ரகசியம் மற்றும் மாற்றம். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் என்பது வெளிப்படையான சடங்குகள் அல்ல. அது உள்ளார்ந்த மாற்றத்தின் பயணம். வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு தங்களை புதுப்பித்துக் கொள்வார்கள். ரகசியங்களை காப்பதில் வல்லவர்கள். அதே சமயம் வாழ்க்கையின் மறைந்துள்ள உண்மைகளை தேடும் ஆர்வமும் இவர்களிடம் அதிகம். முடிவு என்று ஒன்று வந்தால் அதற்கு பின் பொது தொடக்கம் உறுதியாக வரும் என்பதை நம்பும் மனப்பாங்கே இவர்களை எப்போதும் முன்னே நகர்த்துகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் என்பது அமைதிக்குள் மறைந்த சக்தி, வலிக்குள் உருவாகும் மனம், இருவருக்குள் ஒளி தேடும் மனம் ஆகியவற்றின் சங்கமம். இவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள நேரம் தேவைப்படும். ஆனால் புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத ஆழமான அனுபவத்தை பெறுவார்கள். அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்களின் காதல் என்பது சாதாரண ஈர்ப்பு அல்ல. அது ஆன்மாவை ஊடுருவும் தீவிரமான பிணைப்பு. ஒருவரை காதலிக்க தொடங்கினால் அந்த உறவுக்குள் முழுமையான தங்களை கரைத்து விடுவார்கள். காதலில் அரைமனதோடு நடப்பது இவர்களின் இயல்பு அல்ல. எல்லாம் அல்ல, எதுவும் இல்லை என்ற கோட்பாட்டில்தான் இவர்களின் காதல் பயணம் நடைபெறும். அன்பும் பாதுகாப்பும் அளவிட முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உணர்ச்சி ஆழம் அதிகமாக இருப்பதால் பொறாமை, உடைமை உணர்வு போன்றவை இடையில் தலை தூக்கும். உண்மையான புரிதலும் நேர்மையும் கிடைத்தால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் தீபம் போல எரிந்து ஒளி தரும். குடும்பம் என்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு கோட்டை போன்றது. வெளியில் அவர்கள் கடினமானவர்களாக தோன்றினாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக உள்ளுக்குள் உருகும் இதயம் கொண்டவர்கள். தங்கள் அன்பை வார்த்தைகளால் அல்ல செயல்களால் வெளிப்படுத்துவார்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தால் அதை வெளியில் காட்டாமல் தங்களுக்குள்ளே சுமந்த தீர்வு காண முயல்வார்கள். தாய்மாமன் உறவுகள், குடும்ப மரியாதை, முன்னோர்களின் மதிப்பு ஆகியவற்றில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பதால் குடும்பத்தின் நலனுக்காக தனிப்பட்ட ஆசைகளையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் பணத்தை விரட்டி செலவு செய்ய மாட்டார்கள். ஆனால் பணம் தானாகவே இவர்களை நோக்கி தரும் வகையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். செலவிலும் முதலீட்டிலும் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். திடீர் லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் இவர்களுக்கு அடிக்கடி வரும். ஆனால் அந்த வாய்ப்புகளை சரியான நேரத்தில் பயன்படுத்தும் புத்திசாலித்தனம் இவர்களின் தனி சிறப்பு. பண விஷயங்களில் ரகசியம் காப்பவர்கள் என்பதால் தங்களின் உண்மையான பொருளாதார நிலையை மற்றவர்கள் எளிதில் அறிய முடியாது. வாழ்க்கையின் நடுப்பகுதிக்கு பிறகு செல்வ நிலை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்வதை பல விருச்சிகம் ராசிக்காரிடம் காணலாம். நட்பு விஷயத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எண்ணிக்கையை விட தரத்தையே முக்கியமாக கருதுவார்கள். 100 பேர் அறிமுகமாக இருப்பதை விட 2 அல்லது 3 பேர் உண்மையான நண்பர்களாக இருப்பதே இவர்களுக்கு போதும். நட்பில் நம்பிக்கை என்பது அடித்தளம். ஒருமுறை அந்த அடித்தளம் உடைந்தால் மீண்டும் அதே நிலைக்கு வருவது மிகவும் கடினம். ஆனால் உண்மையான நண்பருக்காக உயிரை கொடுக்க தயங்காத அளவுக்கு இவர்களின் நட்பு ஆழமானது. இவர்களின் நட்பு காலத்தை கடந்து நிற்கும் தன்மை கொண்டது. விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மன உறுதி. எந்த சூழ்நிலையிலும் தங்களை மீண்டும் கட்டியெழுப்பும் சக்தி இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ரகசியங்களை காக்கும் திறன், ஆழமாக சிந்திக்கும் பழக்கம், ஒரே இலக்கத்தில் கவனம் செலுத்தும் தன்மை
ஆகியவை இவர்களை வெற்றிக்கு தள்ளும். மற்றவர்கள் கைவிட்ட இடத்தில் கூட விருச்சிகம் ராசிக்காரர்கள் போராடுவதை நிறுத்த மாட்டார்கள். அதே தீவிரம் சில நேரங்களில் இவர்களுக்கே எதிரியாக மாறலாம். அதிக சந்தேகம், உணர்ச்சிகளை உள்ளே அடக்கி வைத்துக் கொள்வது, பழைய காயங்களை மறக்காமல் சுமந்து செல்வது போன்றவை மன அழுத்தத்தை உருவாக்கும். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உறவுகளில் மோதலை உருவாக்கும் வாய்ப்பும் உண்டு. இவற்றை உணர்ந்து சமநிலையை பேணினால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் உயர்ந்த நிலையை எட்டும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் ஆன்மீக வாழ்க்கை வெளிப்படையான பூஜைகள், சடங்குகள் என்பதை கடந்தது. இவர்களுக்கு ஆன்மீகம் என்பது தங்களை தாங்களே சிதைத்து மீண்டும் உருவாக்கி கொள்வது போன்ற ஒரு ஆழமான உள்பயணம். வாழ்க்கையில் ஏற்படும் பெரிய துன்பங்கள், திடீர் மாற்றங்கள், இழப்புகள் ஆகியவை இவர்களை முறியடிக்காது. மாறாக அவை ஆன்மீக விழிப்புணர்வுக்கான வாசலாக மாறும். தனிமையில் அமர்ந்து சிந்திக்கும் தருணங்களில் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை தேடும் மனப்பாங்கு இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. யோகா, தியானம், மந்திர ஜபம், மௌன விரதம் போன்ற உள் சுத்திகரிப்பு வழிகளில் ஈடுபட்டால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அபாரமான மன அமைதியை அடைவார்கள். அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்கள் எளிதான பாதையை தேர்வு செய்ய மாட்டார்கள். சிக்கல்கள் அதிகம், பொறுப்பு அதிகம், முடிவுகள் மனித வாழ்க்கையை பாதிக்கும் துறைகளே இவர்களை ஈர்க்கும். மருத்துவர், அறுவை சிகிச்சை நிபுணர், உளவியலாளர், காவல்துறை, இராணுவம், இரகசிய உளவு, ஆராய்ச்சி, விஞ்ஞானம், நீதித்துறை, அரசியல், மேலாண்மை போன்ற துறைகளில் இவர்களின் திறமை உச்சத்தை தொடும். ஒரே விஷயத்தில் ஆழமாக இறங்கி அதில் நிபுணத்துவம் பெறும் இயல்பு இவர்களை மற்றவர்களிடமிருந்து முன்னிலையில் நிறுத்துகிறது. பணியில் வரும் எதிர்ப்புகளையும் மறைமுக சக்திகளையும் சமாளிக்கும் புத்திசாலித்தனம் இவர்களின் முக்கிய பலமாகும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குறைந்தது 2 அல்லது 3 பெரிய திருப்பு முனைகள் தவறாமல் நிகழும். அந்த நேரங்களில் அனைத்தும் சிதறிதாக தோன்றலாம். ஆனால் அதுவே புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக மாறும். வேலை, உறவு, வசிப்பிடம், சிந்தனை, ஆள் மாற்றம் அடையும். இந்த மாற்றங்கள் தற்காலிக வழிகளை தந்தாலும் நீண்ட காலத்தில் இவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். முடிவு என்று நினைத்த இடத்திலிருந்து புது தொடக்கம் உருவாகும். அசாதாரணமான திறமை விருச்சிகம் ராசிக்காரர்களின் அடையாளம். ஆண் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் அதிகம் பேசாதவர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள் மிகுந்த தீர்மான சக்தி கொண்டவர்கள். குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு உணர்வு இவர்களிடம் வலுவாக இருக்கும். தங்கள் பலவீனங்களை வெளிப்படுத்த விரும்பாமல் அனைத்தையும் தனக்குள்ளேயே தாங்கிக் கொள்வார்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தும் குணம் சில நேரங்களில் வெளிப்படும். ஆனால் உண்மையான புரிதல் கிடைத்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் துணையை பாதுகாக்கும் கண்மையான கம்பமாக இருப்பார்கள். அதிலும் முக்கியமாக பெண் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அறிவின் உணர்ச்சியும் சேர்ந்த ஒரு அபூர்வ சங்கமம். மென்மையான பேச்சு, ஆழமான பார்வை, கூர்மையான அறிவு ஆகியவை இவர்களின் அடையாளங்கள். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கடகம், மீனம் போன்ற நீர் ராசிகளுடன் ஆழமான உணர்ச்சி இணைப்பு உருவாகும். கன்னி, மகரம் போன்ற நில ராசிகளுடன் வாழ்க்கை நடைமுறையில் நல்ல சமநிலை கிடைக்கும். மேசம், சிம்மம் போன்ற தீ ராசிகளுடன் தீவிர ஈர்ப்பும் அதே நேரத்தில் மோதலும் ஏற்படலாம். துலாம், கும்பம் போன்ற காற்று ராசிகளுடன் புரிதலை உருவாக்க பொறுமை அவசியம். சரியான புரிதலும் சமநிலையும் இருந்தால் எந்த ராசியுடனும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வலுவான உருவாக்க முடியும். குறிப்பாக விருச்சிகம் ராசியின் அதிபதியான செவ்வாய் விரைவில் உச்சம் பெறுவதால் இந்த மாதம் மற்றும் இந்த ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. குரு பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் கிரக யோகம் ஏற்படுவது வாய்ப்பில் உள்ளது. சிறிதளவு முயற்சியுடன் சொந்த வீடு மற்றும் சொந்த வாகனம் வாங்கும் கனவு நனவாகும் வாய்ப்புகள் உள்ளது. சொந்த நிலத்தில் வீடு கட்டும் வாய்ப்பும் உள்ளது. பல வழிகளிலும் வருமானம் அதிகரிப்பதால் வீடு மற்றும் வாகன முயற்சிகள் நிறைவேறும். குறிப்பாக விருச்சிக ராசிக்கு 10ஆம் வீட்டில் கேது பகவான், 4ஆம் இடத்தில் ராகு பகவான், 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கும் அஷ்டம குரு இந்த மாதத்திற்கு பிறகு 9ஆம் இடத்திற்கு வருகிறார். பூர்வீக சொத்துக்களில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். விரும்பிய சொத்துக்கள் கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறந்த காலமாக இருக்கும். உங்களுடைய தொழிலின் பெயர் வளர்ச்சி அடையும். இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. விரும்பிய இடத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் ஏற்படும். மறு திருமணம் நடக்கும். வீடு மாற்றம் செய்யும் நிலை ஏற்படும். தந்தை மூலமாக ஆதரவுகள் உண்டாகும். படிப்பில் அதீத கவனம் செலுத்துவதும் நிலை ஏற்படும். 5ஆம் இடத்தில் சனி இருப்பதால் குழந்தைகளுக்கு அதீதமான மருத்துவ செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் அதிகளவிலான பழுதுகள் ஏற்படும். இன்ஜினியர்கள் பழுதுகள் ஏற்படும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போகும். கணவன் மனைவிக்குள் நிறைய கருத்து வேறுபாடு, தாம்பத்தியம் குறையும் சூழ்நிலை ஏற்படும். அதிக ஞாபக மறதி ஏற்படும். அதனால் எல்லா விஷயத்திலும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். சொத்துக்கள் கிடைக்கும் யோகங்கள் ஏற்படும். சொந்த வீடு, நிலம் வாங்கக்கூடிய காலகட்டம். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிக அளவிலான லாபங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்கள் காணப்படும்.
அதாவது எடுத்த வேலைகளை கச்சிதமாக முடிக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவர்கள். இந்த ஆண்டு பல ஆண்டுகள் பல நன்மைகள் விளையக்கூடிய நேரம் இது. தகுதி வாய்ந்தவர்கள் பாராட்டை பெறுவார்கள். உங்களுடைய ஆதாயமான நிலைக்கு அடிக்கோடும் விதமாக சில காரியங்கள் நடக்கும். புதிய சகவாசத்தை புறக்கணியுங்கள். செல்வாக்கு அதிகமாகும். செல்வம் சேரும். பழைய பாக்கி வசூலாகும். குடும்பத்தில் திருமணம், மகப்பேறு போன்ற பாக்கியங்கள் ஏற்படலாம். பதவி உயர்வும் கிடைக்கும். உடல் நலனை கவனிக்கவும். குடும்ப நலம், தாம்பத்திய சுகம் எல்லாம் சீராக அமையும். வெளிப்படையாகவும் உண்மையாகவும் நடந்து கொண்டால் நலம் பெருகும். தப்பித்தவறியும் தவறான செய்கைக்கு இடம் கொடுத்தால் இளநிலை உண்டாகும். கடன் தொல்லை இருக்கும் மோதலால் சமாதான முறையில் பேசி சமாளிக்க வேண்டியது அவசியம். உத்தியோகத்திற்கு முன் விரோதம் காரணமாக ஒரு சச்சரவு உண்டாகலாம். அதை பொறுமையுடன் சமாளித்தால் வெற்றி நிச்சயம். விரும்பிய பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். கவலை வேண்டாம். முதலாளி தொழிலாளி உறவு அன்புடன் விளங்கும். வியாபாரிகள் இரட்டிப்பு லாபம் காணும் வாய்ப்புகள் உண்டு. வில்லங்கம் ஏதும் உருவாகாது. தொழில் சிறப்படையும். தொழிலில், வியாபாரத்தில், விவசாயத்தில் எதிரொலியின் தொல்லை காணாமல் போகும். வியாபாரிகளுக்கு நஷ்டம் தவிர்க்க முடியாமல் போகலாம். இருந்தாலும் அதை சமாளிக்கும் சூழ்நிலையும் உருவாகும். அடுத்ததாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய மாதம் புதிய தொடக்கத்திற்கான ஒரு மாதமாக இருக்கும். பல நாட்களாக தள்ளிப்போன காரியங்களை தடையின்றி தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்களுக்கும் அது தொடர்பான ஒரு நற்செய்தி கிடைக்கும். அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு காணும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. காதல் முடிவில் இருக்கும் நபர்கள் திருமண பந்தத்தில் இணையும் வாய்ப்பும் காணப்படுகிறது. மேலும் களத்திர ஸ்தானத்தில் குரு இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் திருமண தடைகள் நீங்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். வங்கி இருப்பு பல மடங்கு உயரும். அதாவது விருச்சிக ராசியினருக்கு மாற்றத்திற்கான ஆண்டாக இருக்கும். திடீர் லாபங்கள் ஏற்படும். வாகனம் ஓட்டும் போது மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். முருகர் வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதிகளை தரும். ஏனென்றால் விருச்சிக ராசியில் பிறந்த குழந்தைகள் சிறு வயதிலேயே மற்ற குழந்தைகளை விட சற்றே வேறுபட்டவர்களாக தோன்றுவார்கள். அதிகமாக பேசாமல் கவனிப்பவர்கள். சுற்றி உள்ளவர்களின் மனநிலையை உணர்ந்து கொள்ளும் கூர்மை இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். சிறு வயதிலேயே பொறுப்புணர்வு உருவாகும். குடும்பத்தில் ஏதேனும் பதற்றம் இருந்தால் அதை உள்ளுக்குள் எடுத்துக்கொண்டு அமைதியாக இருப்பார்கள். விளையாட்டில் கூட வெற்றி பெற வேண்டும் என்ற தீவிரம் தெரியும். பெற்றோர் அன்பையும் பாதுகாப்பையும் வெளிப்படையாக வழங்கினால் அந்த குழந்தையின் உள்ளார்ந்த பயம் மெதுவாக கரைந்து அபாரமான தன்னம்பிக்கை மலரும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கர்ம பாடங்கள் மிக ஆழமானவை. நம்பிக்கை, துரோகம், கட்டுப்பாடு, விட்டுவிடுதல் போன்ற விஷயங்கள் மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் தோன்றும். யாரையாவது அல்லது எதையாவது அதிகமாக பற்றிக்கொள்வது இறுதியில் வழிகளை தரும் என்பதை அனுபவம் மூலம் உணர்வார்கள். இந்த கர்ம பாடங்களை உணர்ந்து கொண்டால் பழைய காயங்களை விட்டுவிட்டு புதிய பாதையில் பயணிக்க ஆரம்பிப்பார்கள். தங்களுக்குள் இருக்கும் கோபம், பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை மாற்றிக்கொண்டால் வாழ்க்கை அசாதாரணமான உயரத்தை எட்டும். ஒருவரின் ஜாதகத்தில் விருச்சிக ராசி அல்லது செவ்வாய், கேது போன்ற கிரகங்களின் செல்வாக்கு அதிகமாக இருந்தால் அந்த வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. அந்த நபர் தீவிர அனுபவங்களின் வழியாகவே முன்னேறுவார்கள். ரகசியம், ஆராய்ச்சி, மறைந்த அறிவு, திடீர் மாற்றங்கள் ஆகியவை வாழ்க்கையின் முக்கிய கரும்பொருளாக மாறும். வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளே மிகப்பெரிய போராட்டங்களும் மாற்றங்களும் நடைபெறும். இந்த செல்வாக்கை சரியான திசையில் பயன்படுத்தினால் அந்த நபர் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் சக்தியாக மாறுவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு வயதிலும் ஒரே மாதிரியாக இருக்காது. இளம் வயதில் உணர்ச்சி தீவிரம் அதிகமாக இருக்கும். காதல், நட்பு, கனவுகள் அனைத்தும் தீவிரமாக அனுபவிக்கப்படும். நடுப்பகுதியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை, குடும்பம், பொருளாதாரம் ஆகியவற்றில் உறுதியான முடிவுகள் எடுக்க வேண்டிய காலம் வரும். முதிர்ந்த வயதில் வாழ்க்கையை பற்றிய பார்வை முற்றிலும் மாறும். அப்போது விருச்சிகம் ராசிக்காரர்கள் அமைதியான ஞானிகளாக மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் நிலையில் நிற்பார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய இரகசிய பலம் அவர்களின் உள்ளுணர்வு. எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்பதை கன நொடியில் உணர்ந்து கொள்வார்கள். மனதை ஒரே இடத்தில் நிலைநிறுத்தும் சக்தி இவர்களை தியானம், ஆராய்ச்சி, திட்டமிடல் போன்ற விஷயங்களில் அபாரமாக உயர்த்தும். பிறரின் பலவீனங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டும் திறனும் இவர்களிடம் மறைந்துள்ளது. அனைத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை சற்றே தளர்த்தி கொள்ள வேண்டும் என்பதே விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான முக்கிய எச்சரிக்கை. எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொண்டு சிமிப்பதை விட நம்பகமான ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் அமைதிகளை தரும். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு உயர்ந்த பலம் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கை இன்னும் இலகுவாகவே மாறும். மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருளை தவிர்க்க மாட்டார்கள். அதனை கடந்து செல்ல கற்றவர்கள். வலி, மாற்றம், இழப்பு, ஆள் இவர்களை உடைக்கவில்லை. மாறாக ஒவ்வொன்றும் இவர்களை இன்னும் ஆழமான மனிதராக மாற்றுகிறது. அதனால்தான் விருச்சிகம் ராசி என்பது ஒரு ராசி மட்டுமல்ல, அது ஒரு மறுபிறப்பின் சின்னம்.
ஏனென்றால் விருச்சிக ராசியினருக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கும். சொல்லாமலே இருந்த காதலை இந்த ஆண்டில் சொல்வீர்கள். காதல் திருமணம் கைகூடும். எந்த விஷயத்திலும் அவசரம் காட்டாமல் பொறுமையாக செயல்படுவது நன்மைகளை தரும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் ஏற்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பெரும் யோகங்கள் ஏற்படும். ஏனென்றால் மற்றவர்களுடன் கனிவாக நடந்து கொள்ளும் குணம் கொண்ட விருச்சிக ராசியினர் தங்கள் குணத்திற்கு ஏற்றபடி தன்மையாக நடந்து கொள்வது அவசியம். குறிப்பாக உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது மற்றவர்களின் மனம் நோகாத வகையில் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். உறவில் விரிசல் உண்டாகாத வகையில் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் பேசுங்கள். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசியினர் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது பொறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு தினம் ஆகும். உங்கள் காதல் துணைக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருப்பது அவசியம். பொறுப்பான காதலனாக நீங்கள் சில பணிகளை செய்ய வேண்டி இருக்கும். காதல் துணையின்றி சிங்கிளாக இருக்கும் விருச்சிக ராசி ஆண்கள் தங்கள் மனம் விரும்பும் நபரிடம் வெளிப்படையாக பேசுவார்கள். தங்கள் மனதில் இருக்கும் விருப்பங்களை வெளிப்படுத்துவார்கள். தங்கள் வாழ்க்கையில் காதல் எனும் புதிய அத்தியாயத்தை தொடங்குவார்கள். திருமணம் முடித்ததாக விருச்சிக ராசி பெண்களுக்கு பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் திருமண ஏற்பாடுகள் நடக்கும். விரைவில் அவர்கள் மனம் விரும்பும் நபருடன் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அண்மையில் காதல் முடிவை சந்தித்த விருச்சிக ராசியினர் தங்கள் முன்னாள் காதல் உறவை சந்திக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. கடந்த காலத்தில் செய்த தவறுக்கு வருத்தம் தெரிவிப்பதோடு அவருடன் மீண்டும் இணைந்து உங்கள் காதல் உறவை புதுப்பிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. காதல் உறவை பலப்படுத்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் எதிர்பார்த்த வெற்றியினை பரிசாக கொண்டு வரும். நம்பிக்கையுடன் இருங்கள். மகிழ்ச்சியை மீட்டு கொண்டு வாருங்கள். பணியிடத்தில் அலைச்சல் நடந்த ஒரு மாதமாக இருக்கும். பன்னாட்டு நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நபர்கள் தங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக ஒப்பந்ததாரர்கள் சிலரை சந்திக்க வேண்டி இருக்கும். குறித்த சில சந்திப்புகள் உங்கள் நிறுவனத்தில் லாபத்தை அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இசை, நடிப்பு, ஓவியம் போன்ற கலைத்துறையில் இருப்பவர்கள் தங்கள் துறையில் சாதனைகள் பல செய்யும் மாதமாக இருக்கும். படித்து முடித்து புதிய பணி எதிர்பார்த்து காத்திருக்கும் நபர்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கும். அரசு பணி எதிர்பார்த்து காத்திருக்கும் நபர்களுக்கு எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். உங்கள் திறமைக்கான பணியும் கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். எதிர்பார்த்த வெற்றிகளை காணுங்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி இந்த வருடம் உங்கள் வாக்கு வன்மையால் ஆதாயங்கள் உண்டாகும். தைரியங்கள் அதிகரிக்கும். எல்லா விதத்திலும் நன்மைகள் தரும். சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகும். காரிய வெற்றிகள் ஏற்படும். பணவரத்து கூறப்படும். எதிர்பாலினத்துடன் பழகும் போது கவனம் தேவை. எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபங்கள் கிடைக்கும். பழைய பாக்கிலை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். கடன்களை அடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். சக ஊழியர்களின் ஆதரவால் எந்த ஒரு கடினமான வேலைகளையும் மிகச்சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய எண்ணங்கள் உருவாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படும் நீங்கும். குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம். உறவினருடன் பேசும்போது கவனமாக பேசுவதும் நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனம் தேவை. அக்கம் பக்கத்திடம் பழகும் போது கவனம் தேவை. இல்லற சண்டைகள் ஏற்படலாம். எச்சரிக்கை அவசியம். திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள். எதிர்ப்புகள் குறையும். பணவரத்து கூடும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனம் தேவை. தங்கள் உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வதும் அவசியம். தனிமையாக இருக்க நினைப்பீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. பழைய பாக்கியை வசூல் செய்வது வேகம் காட்டுவீர்கள். எடுத்த வேலைகளை செய்து முடிப்பதற்குள் பல தடங்குகள் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் எடுக்கும் போது புதிய விஷயங்களை ஆரம்பிக்கும் போதும் சரியான ஆலோசனை என்பது அவசியம். பாடங்களை படிப்பதில் ஆர்வங்கள் உண்டாகும். கல்வியில் தேர்ச்சி பெறவும் கூடுதல் மதிப்பெண் பெறவும் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். கல்வி ஸ்தானத்தை ராகு அலங்கரிப்பதால் கல்வியில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். சோம்பேறித்தனத்தை விடுவது நன்மைகளை கொடுக்கும். இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெறக்கூடிய கடினமாக பணியாற்ற வேண்டி இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம். வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்து உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மைகளை தரும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும்.
இந்த வருடம் உங்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம், கவனம் தேவை. தொழில் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும், ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மைகளை தரும். கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டி இருக்கும். மேலிடத்திடம் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவதும் நல்லது. வீண் அலைச்சல்கள், தடை, தாமதம் ஏற்படலாம், கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம், அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றிகள் நிச்சயம். உங்கள் எதிர்ப்புகள் விலகும், எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும், பணவரத்து அதிகரிக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் கூடுதலாக பாடுபட வேண்டியிருக்கும். சகோதரரிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. இந்த வருடம் புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உடல்நல பாதிப்பு ஏற்படலாம். ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவதும் நல்லது. எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலும் பண தேவை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும். சரி, கிரகங்கள் சுழன்றாலும் உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும். நம்ம சேனல் உங்களை வழிநடத்தட்டும்.